பெரியாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரி, மனிதனை நினை, கடைவுள மர, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதற்காகவே ஒரு மனிதர் 90 வயதையும் தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதற்கு பெரியார் அடையாளம். அண்ணாவுக்கு இத்தனை அடையாளம். ஆனால் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி இருக்கிற கருத்தாக்கம் இருக்கிறதே, அந்த கருத்தாக்கம் இன்றைக்கு கலைஞராக அவர் இறந்ததற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த 32 நூல்களும் இந்த அரங்கிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. நான் கலைஞரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு பயணித்திருக்கிறேன். அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது. ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன். அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை, சவால்களை எதிர்கொள்கிறேன். பல்வேறு அடக்குமுறைகள், இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு, உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை. அது சாகா வரம் பெற்ற ஒரு கருத்து நிறுவனம், அது ஒரு கருத்தியல் நிறுவனம், கான்செப்ஷனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள். தனி மனிதனை இழந்து விடலாம், ஆனால் தனி மனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். எனவே இன்றைக்கு கலைஞரை நாம் புகழ்வது என்பது வேறு. வெவ்வேறு பரிமாணங்களிலே கலைஞரை பாராட்டியிருக்கிறார்கள். மொழியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லலாம். இரட்டை வரியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது, இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது. இது ரெண்டு தான் அடையாளம். மொழியை முன்னிறுத்தி இது தமிழ் இனம் செய்தார் கலைஞர். இனத்தை முன்னிறுத்தி மொழியை மறக்காதே மீட்டெடுப்பதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த இரண்டும் தான் அவருடைய அடையாளம். இங்கே லெனின் பேசுகிற போது சொன்னார், வந்திருக்கின்ற எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள், லெனின் பேசுகிற போது சொன்னார் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் முடிவில்லைன்னு சொன்னார். ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான்? திராவிடத்திற்கு முடிவில்லை என்பதற்கு காரணம், இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும். அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த இயக்கம் மட்டும்தான் மானுடத்தை போற்றுகின்ற இயக்கம். எதுவரை சாதி இருக்கிறதோ, எதுவரை மத ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ, எதுவரை பாலின ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ, ஏன் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கருத்தியலுக்குத்தான் இருக்கிறது என்பதற்காக தான்